இல்ல அவரு தனி கட்சி ஆரம்பித்தால் கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட ஒரு 1 மடங்கு, 2 மடங்கு ஆதரவாளர்கள் அவருக்கு இப்ப அதிகமாவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தடை என்ன அப்படின்னா, பாஜக என்ற கட்சி. பாஜகவில இருந்து கிட்டத்தட்ட வந்து 8% வரைக்கும் அந்த வாக்குகள் அங்க போயிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலைக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான். அண்ணாமலை தேர்தல்ல போட்டியிடல. அண்ணாமலை தலைவர் பதவியில இல்ல. அண்ணா இங்க ஓட்டு போட்டாலும் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சவங்க அப்படியே விஜய்க்கு மாத்தி குடுத்திருக்காங்க. சோ ஏன்னா இவருக்கு வந்து அண்ணாமலையே பிடிக்கல. அண்ணாமலையால இவர் பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்ப அதனால வந்து இப்ப வாய்ப்பு கிடைக்குது. அண்ணாமலைக்கு பதவி இல்ல, அதிகாரம் இல்ல. அவர் அடிக்கலாம். 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 18.5% பாஜக வாங்கினது ஓட்டு இருந்தது. தேர்தலுக்கு அப்புறம் அது காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து வெறும் 3%. அதுக்கும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இல்ல நாங்க வந்து போன தடவை வாங்கினதை விட கரெக்டா தான் வாங்கியிருக்கோம். எங்க ஓட்டு சதவீதம்லாம் ஒன்றும் குறையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களை வணக்கம். இன்று நம்முடன் ஐடியா மேன் மகாதேவன் சார் நம்முடன் இருக்காங்க. சார் வணக்கம் சார். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதவி அதாவது கட்சியிலிருந்து விலகுவதாக ராஜினாமா கடிதம் கொடுப்பதாக டெல்லி சென்றார்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தா அங்க கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேல கிட்டத்தட்ட 3ஆவது நாள் இருக்கிறாரு அங்க. எதனாலதான் சார்? ஏன்னா அவர் விலகிறதா இருந்தா அன்றைய தினமோ அடுத்த நாள கூட வந்திருக்கலாம். ஆனா அவர் அங்க 3 நாளுக்கு கிட்டத்தட்ட இருக்காரு. இது மூலியமா ஏதாவது திருப்பி அவருக்கு வந்து ஏதாவது பிஜேபி வந்து அவங்கள வந்து அவர் கேட்கிற டிமாண்ட் ஏதாவது இது பண்ண தயாரா இருக்காங்களா? இல்ல திருப்பி மீண்டும் மாநில தலைவர் அவர் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா இருக்காங்களா சார்? எதனால அப்படி? இல்ல. ஆக்சுவலா இதுல வந்து நம்ம கொஞ்சம் ஃபேக்சுவலா கரெக்ட் பண்ணிக்கணும். முதல்ல வந்து அவர் இன்னும் ராஜினாமா பண்ணல. அவர் பண்ணதா வந்து பாஜக தலைமையும், இல்ல வந்து திரு அண்ணாமலை அவர்களும் நம்மகிட்ட சொல்லவே இல்ல. அதிகாரப்பூர்வமாக செய்திகள் இதுவரைக்கும் வரல. முந்தாநேத்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்ல செய்திகள் வந்தது. ஆனா, சாயந்தரமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செய்திகள் எல்லாமே மாறி போச்சு. அவர் வந்து இந்த தமிழக கள நிலவரம், கட்சியுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? எப்படி இருக்கு? எதிர்கால திட்டங்கள் என்ன? என்ன மாதிரியான தமிழ்நாடு களம் எப்படி இருக்கு? இதையெல்லாம் பத்தி ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து அமித்ஷா கிட்டயும், நிதின் நபீன்ட்டயும் குடுத்ததா வந்து ஒரு செய்தி வருது. அதே சமயம் இன்னொரு பக்கம் 5 பக்க ராஜினாமா கடிதம் குடுத்ததாகவும் செய்திகள் வருது. இதுல எது உண்மை அப்படிங்கிறத அவங்க வந்து சொன்னா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி வந்து நம்மளால அத வந்து கண்டுபிடிக்க முடியாது. 2வது வந்து அவரு டிமாண்ட் பண்றாரு. அவரு வந்து மாநில தலைவருக்கு வந்து டிமாண்ட் பண்றாரு அப்படிங்கிற மாரியான எந்த விதமான உறுதியான செய்திகளும் அந்த மாரி இல்ல. இப்ப இங்க வந்து என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, அ மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு பாஜக வந்து தடையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பாஜகவுல அண்ணாமலையை தவிர வேற யாருமே வந்து மாநில தலைவராக உட்கார்ந்து அரசியல் பண்ண முடியாது. கட்சியை வளர்க்கவும் முடியாது. அது வந்து டெல்லி தலைமைக்கும் தெரியும். தமிழ்நாட்டுல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் டெல்லிக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அவங்க வந்து அண்ணாமலைக்கு பதிலாக வேற யாரையாவது வந்து தலைவராக போட போறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கும் வந்து வாய்ப்பு இல்ல. அப்ப இங்க என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுல வந்து இப்ப திராவிட கட்சிகளோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பிளஸ் ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது அவருக்கு ஒரு செகண்ட் டேர்ம் குடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த போது, இந்த 2025ல அதிமுகவோட கூட்டணி வந்த உடனே அது அப்படியே முடிஞ்சு போச்சு. சோ அப்ப அந்த மாதிரி இல்லாம, ஒரு குறுக்கீடுகள் இல்லாம சுதந்திரமாக செயல்படுவதற்கான ஒரு தலைமை பதவியை அவருக்கு குடுத்தா, அவர் ஏத்துக்கிறதுக்கு தயாரா தயாரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து அவருடைய கண்டிஷனாக இருக்கும். அது வந்து பாஜகவுடைய நன்மைக்காகவும், அவருடைய நன்மைக்காகவும் இருக்கும். இப்போ நீங்க தலைவர் பதவி குடுத்தீங்க அப்படின்னா, 2031 வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ரிசல்ட் காமிச்சிருக்கேன். 18.5% வந்து 2024ல நம்ம எடுத்தோம். இன்னைக்கு அது போயிடுச்சு. இன்னைக்கு மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்ப எனக்கு வந்து எந்த விதமான குறுக்கீடுகளும் இருக்கக்கூடாது. கட்சியில இருக்கக்கூடிய சீனியர் லீடர்கள்லாம் கடந்த காலத்துல என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து குடைச்சல் குடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி, அவர் வந்து ஒரு கிளியர் பிளான் குடுத்திருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
அவர் 3வது நாளாக தொடர்ந்து டெல்லியில் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, அவர் வந்து பிரதமரை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார். பிரதமருடைய அப்பாயின்ட்மென்ட்டுக்காக வந்து காத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வருது. அது அதுதான் வந்து காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அத தவிர அவர் வந்து அமித்ஷாவையும் பார்த்துட்டாரு. பிரதமர் மோடி அவர்களையும் பார்ப்பதற்காக காத்திருக்கிறார். அநேகமா இன்னைக்கு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் வந்து அவருடைய பிறந்த நாள். ஸோ கண்டிப்பா வந்து அவர பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதே சமயம் பாஜக வந்து கண்டிப்பாக அவர வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்கு. அவருக்கு வந்து பதவி குடுத்து, பிளஸ் அதிகாரம் குடுத்து இந்த மாரி டாக்கும் இருக்கு. ஆனா, இதுல எதுவுமே நம்ம என்ன பேசினாலுமே அது வந்து ஒரு வதந்தியா தான் இருக்கும். ஒரு அன்ஆத்தரைஸ்டு நியூஸா தான் இருக்குமே தவிர, உண்மை அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியில வந்து சொன்னா மட்டும் தான் உண்டு. அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் வச்சு அவர் சொன்னா மட்டும் தான் உண்டு. அதுதான் உண்மை. சார் அதே சமயம் வந்து இவர் போய் சந்திச்ச அமித்ஷா அவர்கள சந்தித்த அடுத்த நாள் வந்து நயினார் நாகேந்திரன் அவர வந்து டெல்லி கூப்பிடுறாங்க. நயினார் நாகேந்திரன் டெல்லி வந்து போய் அங்க வந்து என்னென்ன சந்திப்புகள் நிகழ்த்திருப்பாரு? இல்ல எதற்காக வந்து அவர வந்து கூப்பிட்டுருப்போம்? அதே சமயம் அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் குடுக்க போவதாகவும் தகவலா தான் எல்லாமே தகவலா தான் பரவியிருக்குது. ஏன்னா அந்த கனெக்டிங் த டாட்ஸ் படி பொருத்தி பார்க்கும்போது, அதுக்காக பல யூகங்கள் வழிவகுக்குது. அதுக்காக நான் கேட்கிறேன் சார். இல்லையே அப்படி எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. ஏற்கனவே இணையமைச்சர்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரே ஒண்ணும் பண்ணல. இவரு போய் என்ன பண்ண போறாரு? இவரு வந்து மாநில தலைவராக இருக்கிறார். இப்ப இந்த தேர்தல் முடிவுகள் வந்தாச்சு, வெளியில வந்தாச்சு. இப்போ கட்சிக்கு வந்து ஏதாவது பண்றாங்களா? அத பத்தி ஏதாவது பேசுறாங்களா? அப்படின்னு கேட்டா எதுவுமே கிடையாது. சி அதாவது இங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய மோடி அமைச்சரவையில பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃபிஷியன்ட் மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போறாங்க. இங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பதவி. அங்கிருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பதவி. இவரு இத ஜெயிச்சு குடுத்திருக்காரு, அவங்களுக்கு ஒரு பதவி. கூட்டணியில இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பதவின்னு போயிட்டு இருக்கு. இந்த இன்எஃபிஷியன்சி வந்து மோடிய தான் பாதிக்கப் போகுது. ரெப்ரசன்டேஷன் மோடி அடிப்படையில அமைச்சரவை குடுக்குறாங்கன்னு தான் சொல்றீங்க. ஆமா. இந்த இன்எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியை கடுமையாக பாதிக்கும். அதற்கு ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவர வந்து நீக்கியே ஆகணும்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இத வந்து நம்ம கடந்த ஒரு 6 மாசம், ஒரு வருடமாவே சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்து சரியில்ல, சரியில்லன்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பவெல்லாம் கேட்காம விட்டதுக்கான பலனை இப்ப வந்து மத்திய அரசு அனுபவிக்க போகிறது. இப்ப நீங்க அவர நீக்கியே ஆகணும். கண்டிப்பா நீக்குவாங்கன்னு நெனைக்கிறேன். அமைச்சரவை மாற்றம் வருது. ஏன்னா, அவர நீக்கினாலும் அதோடைய கிரெடிட்ட வந்து எதிர்க்கட்சிகள் எடுத்துக்குவாங்க. நீக்கலன்னா, அத வச்சே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கிறது உண்மை. அப்ப இந்த மாதிரியான அமைச்சரவை மாற்றங்கள் வந்து எந்த விதத்திலும் பாஜகவுக்கு பலன் தராது. சோ அதனால நயினார் நாகேந்திரனுக்கு வந்து குடுக்க போறாங்களான்னு தெரியல. அது மேபி இந்த எதிர்க்கட்சிகள் அல்லது எதிர்க்கட்சி மீடியா இவங்கெல்லாம் கிளப்பி விட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் எதற்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, ஒருவேள அவர வந்து எம்ஓஎஸ் குடுத்து, எப்படி எல்முருகன் அவர வந்து எம்ஓஎஸ் குடுத்து, அப்புறமா அண்ணாமலை அவர நியமிச்சாங்களோ, அந்த மாரி ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு அனுமானமா நான் கேட்டேன் நானு. இல்ல இப்ப வேற அது எதுவும் இல்ல. வந்து சி நீங்க வந்து எல் முருகனுக்கு தலைவர் பதவியிலேருந்து விலக்கின உடனே நீங்க அவருக்கு வந்து இணையமைச்சர் பதவி குடுத்தீங்க. சரி. அதே மாதிரி நீங்க அ நயினார் நாகேந்திரனுக்கும் அதையே பண்றீங்க அப்படின்னா, அப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலேருந்து விலகின உடனே ஏன் அவருக்கு வந்து இணையமைச்சர் பதவி குடுக்கல? அந்த கேள்வி வரும் இல்லையா? அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமை மேல ஒரு அதிருப்தி அப்படிங்கிற மாரி தான் வரும். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அ இது வந்து தொடர்கதையா மாறிடும். தமிழிசை வந்து தலைவரா இருந்தாங்க. உடனே அவருக்கு கவர்னர் பதவி. முருகனுக்கு வந்து இணையமைச்சர் பதவி. அவர் இன்னும் அதுல ஒட்டிக்கிட்டே இருக்காரு. இணையமைச்சர் பதவி குடுத்தாலும் எம்.எல்.ஏ, எம்.பி.க்கள் அந்த எலக்ஷன்ல எல்லாம் இவங்க நிக்கிறாங்க. கவர்னர் பதவி குடுத்தாலும் அங்கிருந்து வந்து இங்க நிப்பாங்க. நாளைக்கு நயினார் நாகேந்திரன் போனாலுமே அவரும் அதே ஃபா ஃபார்முலாவ ஃபாலோ பண்ணுவாரு. நாளைக்கு இணையமைச்சர் பதவியை குடுத்தாலுமே, அவரும் எம்.எல்.ஏ பதவினா உடனே வந்து இங்க நிப்பாரு. எம்பி பதவினா உடனே வந்து இங்க நிப்பாரு. இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணங்கள். இங்க இணையமைச்சர் பதவி குடுக்கணும்னா, இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கட்சிக்காக வேலை பார்த்தவங்க இருக்காங்க. இளைஞர்களுக்கு குடுங்க. அவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. நன்றாக செயல்படக்கூடியவர்களுக்கு குடுத்தா தான் வந்து ஒரு நல்லதா இருக்கும்னு நெனைக்கிறேன் நான். நயனா நாகேந்திரன் என்ன பண்ணாரு? 1 வருஷம் மாநில தலைவரா இருந்தவருக்கு வந்து நீங்க இணையமைச்சர் பதவி குடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? சார் அதேபோல ம
நீங்க சொன்னது சரிதான் சார். இப்போ ஒருவேளை அப்படி குடுத்தா அண்ணாமலை ஆதரவாளர் இன்னும் வந்து கட்சிக்குள்ள இன்னும் சந்தேகங்கள் பல இது வரும். சார் இன்னொன்னு வந்து நேத்தி வந்து நயினா நாகேந்திரன் அவரு டெல்லி சென்றபோது கூட வந்து கல்யாண்ராமன் அவர்களையும் அழைச்சிட்டு போயிருந்தாரு. கல்யாண்ராமன் வந்து அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் நமக்கு தெரியும். அவர் வந்து தீவிர ஒரு அண்ணாமலை எதிர்ப்பாளர். ஓகேவா? மொத நாள் வந்து ஆமா. அமித்ஷா அவர்கள்ட்ட சந்திச்சு, அமித்ஷா, நிதின் நபீன் அவர்கள்ட்ட சந்திச்சு, நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 பக்கம் ராஜினாமா கடிதம் இல்ல. அது வந்து கட்சி பத்தியது, கட்சியோட வளர்ச்சி, கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து அ தப்பு பண்ணுது அத பத்தின குடுத்தாங்கன்னு. ஸோ இவரு வந்து இவர அழைச்சிட்டு போயிருக்காரு. ஸோ என்னதான் சார் எனக்கு ஒரு பிக்சர் கிடைக்கிற மாரியா இருக்கு. இவரு வந்து அ எதுக்கு போனாரு அப்படிங்கிற மாரி. இங்க அதாங்க இப்ப தமிழக பாஜகவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். என்னதான் நீங்க வந்து மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல இருந்தாலுமே, அந்த மாநில தலைவர பைபாஸ் பண்ணி நேரா டெல்லிக்கு போயி உங்களால காரியம் சாதிக்க முடியும். அந்த விஷயத்த தான் திரு அண்ணாமலை அவர்கள் வெறுக்கிறார். இங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தன பேருமே அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ராம சீனிவாசன், ஆ இவரு நயினார் நாகேந்திரன், எல் முருகன் இவங்க எல்லாருமே மாநில தலைவராக வந்து மாநில தலைவரை வந்து மதிக்கிறதே கிடையாது. அவருக்கு வந்து கட்டுப்படுறது கிடையாது. அவரால இவங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியல. வானதி எப்ப நினைச்சாலும் அவங்க பிரஸ் மீட் குடுப்பாங்க. தமிழிசை எப்ப நினைச்சாலும் அவங்க பிரஸ் மீட் குடுப்பாங்க. ராம சீனிவாசன் பிரஸ் மீட் குடுத்து அவருடைய கருத்த பேசுவாரு. மாநில தலைமை வந்து டெல்லிக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா மாநில தலைவரால ஒண்ணும் டிசிஷன் எடுக்க முடியாதுங்க. அதெல்லாம் வந்து டெல்லியில இருந்து தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒண்ணு சொல்லுவாரு, அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப கட்சிக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நீங்க வந்து தலைமைக்கு கட்டுப்பட மாட்டீங்க. என்னால வந்து உன்னை பைபாஸ் பண்ணி நான் டெல்லி போய் என்னால காரியம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னா, அப்புறம் அந்த கட்சி எப்படி உருப்படும்? அதேதான் வந்து இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கல்யாண சுந்தரம் அண்ணாமலைக்கு எதிராக எவ்வளவு பேசிட்டு இருக்காரு. அவர் மேல வந்து கட்சியில நடவடிக்கையே கிடையாது. ஒரு விசாரணை கிடையாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அவரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கணுங்கிறது கூட கிடையாது. அத்தனை பேரும் இங்க வந்து கல்யாண சுந்தரத்து மேல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அவர வந்து நீங்க டெல்லி கூட்டிட்டு போவீங்க. அவர் வந்து அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா நேஷனல் டெலிவிஷன்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இதையெல்லாம் பார்த்தா அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கோவம் வராம என்ன பண்ணும்? இதெல்லாம் என்ன ஒரு சி அதாவது நீங்க செய்யறது ஏதாவது கட்சிக்கு வந்து நன்மையா முடியும் அப்படின்னா, அத நம்ம வரவேற்கலாம். நீங்க கட்சிய டேமேஜ் பண்றதையே முழு நேர வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு நீங்கலாம் சார் கரெக்ட் தான் சார். சார் ஆல்ரெடி கட்சி ஒரு பெரிய தோல்வி சந்திச்சிருக்கும்போது, உட்கட்சி பூசல் டைரக்ட்டா வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது. நேற்று வந்து இளைஞரணி செயலாளர் எஸ்.ஜி. சூர்யா வந்து ஒரு கருத்து பதிவிட்டு இருந்தாரு. இந்த மாரி பொது வெளியில வந்து இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலை எல்லாரும் வந்து அமைதியா இருக்கிறது நல்லது அப்படின்னு. அதுக்கு அந்த அந்த போஸ்ட்‌க்கு கீழ ராமலிங்கம் வந்து இத வந்து இவர்ட்ட சொல்லு, அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லுங்க. சந்தோஷ்ஜி புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிற மாரி ரொம்ப கடுமையா அண்ணாமலை அவர்கள் விமர்சிச்சும், அது ஓப்பனாவே போட்டிருந்தாரு. இது இது இதெல்லாம் என்ன மாரி போக்கு சார்? இல்ல கே.பி. ராமனுக்கு பின்னாடி சீனியர்ஸ்கள் இருக்காங்களா? அவர் பேச சொல்லி? எப்படி சார்? அதுதாங்க சொல்றேன். கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த கட்சி கட்டுப்பாடு கே.பி. ராமலிங்கம் அதிமுகவுல இருந்து வந்தவர் தானே. அதிமுகவுல இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு எதிரா இந்த மாரி பேசியிருப்பாரா அவரு? அது என்ன பாஜகவுல வந்தா மட்டும் நீங்க கட்சி தலைமைக்கு எதிரா நீங்க பேசுறது? யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்த குடுத்தது? பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வந்து அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலகியதால் தான் இந்த ஓட்டு சதவீதம் குறைஞ்சதா? போன தடவை இவ்வளவு வாங்குனீங்களே, இந்த தடவை இவ்வளவுதான் வாங்கியிருக்கீங்களே அப்படின்னா, நீ என்ன பதில் சொல்லியிருக்கணும்? என்ன பதில் சொன்னார் கே.பி. ராமலிங்கம்? அண்ணாமலை இருந்திருந்தா இத விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ 2024ல 18.5% யாரால வந்தது? இவரால தான் வந்ததா? அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து அடிப்படை அறிவுங்கிறதே கிடையாது. தன்னுடைய வன்மத்தையும், தன்னுடைய கோபத்தையும் எல்லா பொதுவெளியில வெளிப்படுத்தவும், இதன் மூலமா வந்து இதெல்லாம் வந்து வெளியில போகுமே, மத்தவங்க கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நிதர்சனம் கூட இவங்களுக்கெல்லாம் புரியறது கிடையாது. ஏன் இவருக்கு வந்து அண்ணாமலையே பிடிக்கல. அண்ணாமலையால இவர் பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு. எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாருன்னு அவருக்கு தான் தெரியும். அப்ப அதனால வந்து இப்ப வாய்ப்பு கிடைக்குது. அண்ணாமலைக்கு பதவி இல்ல, அதிகாரம் இல்ல. அவர அடிக்கலாம். இதைத்தான் மத்தவங்க அத்தனை பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழிசையிலிருந்து, வானதியிலிருந்து, ராம சீனிவாசன்ல இருந்து வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வந்து கொட்டிக்கிட்டே இருந்தா, அப்ப இங்க என்ன கட்சி கட்டுப்பாடு இருக்கு? அப்ப அவர் சொன்னதை இவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க இல்லையா? அதான உண்மை. கே.பி. ராமலிங்கம்
அண்ணாமலையே விமர்சிச்சு பேசுறாரு. இது ஒண்ணும் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல. கண்டிப்பா இதற்கு முன்னாடில இருந்தே அவருக்கு பிடிக்காம இருந்திருக்கும். அப்ப என்ன நடந்திருக்கும்? நாமக்கல் மாவட்டத்துல அநேகமா நாமக்கல் மாவட்டத்துல தான் அவர் பொறுப்பாளரா இருக்காரு. ஏதோ அங்க அந்த பக்கம் தான் இருக்காரு. அவங்க வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னா, இவர் என்ன பண்ணியிருப்பாரு? அவர் என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பாரு. அப்ப அந்த மாவட்டத்துல கட்சி வளர்ந்திருக்காது. இல்ல அந்த மாவட்டத்துல வந்து கட்சி 2ஆ இருந்திருக்கும். இவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம், அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு பக்கம்னு இருந்திருக்கும். எங்கிருந்து விளங்கும்? எப்படி ஜெயிப்பீங்க நீங்க? இப்படியெல்லாம் இருந்தா. அப்ப இதையெல்லாம் யார் தட்டி கேட்கிறது? எஸ்.ஜி. சூர்யா வந்து இந்த கே.பி. ராமலிங்கத்துடைய பேட்டிய பார்த்து தான் அவரு வந்து போட்டாரு. அப்புறம் இத போய் அண்ணாமலை கிட்ட சொல்லுனா, அண்ணாமலை என்ன பேசினாரு? இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். இதில் பிரச்சனை என்னன்னா, இவரு ஏன் வந்து அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாருன்னா, இந்த மாதிரியான ஆட்களால தான், இந்த மாதிரியான நிகழ்வுகளால தான். யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. கட்சி தலைமைக்கு நான் கட்டுப்பட மாட்டேன். நீ இப்படி சொல்றியா? அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெல்லிக்கு ஃப்ளைட் போட்டு, அங்க போய் உட்கார்ந்து பேசி, அங்க வந்து ஆர்டர் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் இப்படி பண்ணா அப்புறம் கட்சி தலைமை யார் மதிப்பாங்க? அப்புறம் எதுக்கு மாநில தலைமைங்கிற ஒரு பதவி? அண்ணாமலை எத்தனையோ தடவை தெளிவா சொல்லியிருக்காரு. நான் வந்து இங்க ஒரு மேனேஜர் கிடையாது. நான் இங்க வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாரி, ஜெயலலிதா மாரி, கலைஞர் மாரி நானும் இங்க வந்து ஒரு தலைவர். என் பேச்ச கேட்டு நீ இருக்கிறதா இருந்தா இரு, இல்லாட்டா போ அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த தலைவருக்கு இருக்கணும். அது இல்லாம வந்து சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு அவரு தேவையே இல்ல. அந்த முடிவத்தான் அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் சார். என்னோட அடுத்த கேள்வி அதான் சார். ஒண்ணாவது பாஜக வந்து டெல்லி பாஜக வந்து அவர வந்து ஸ்டேட் யூனிட்ல நீங்க தொடருங்க அப்படின்னு ஒரு மாரி இது பண்ணாலும், ஆனா அவர் இந்த மாரி ஒரு சீனியர்ஸ் டீம வச்சுக்கிட்டு எப்படி அவர் வந்து இது பண்ணுவாரு? ஒருவேளை அவருக்கு பிரசிடென்ட் பதவியே குடுத்தாலும், அதனால தான் அவர் யோசிக்கிறாரா? இதுவும் வந்து ஒரு பேசப்படுற ஒரு தகவலா தான் இருக்கு. இந்த மாரி ஒரு டீம் வச்சு நான் என்ன பண்றது? அதுக்கு நான் வந்து என்னுடைய தனி கட்சின்னு ஆரம்பிச்சு நான் போயிடுவேன். எனக்கு இப்படி ஒரு சீனியர்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது அவருக்கு இதனால தான் அவர் வந்து அந்த நீங்க சொன்ன மாரி அந்த அந்த முடிவுக்கு போனதாக நம்ம நம்பலாமா? இப்படி ஒரு டீம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இந்த மாரி சீனியர்ஸ் வந்து எனக்கு எதிராவே பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க. அதுதான் உண்மை. இல்லாட்டா அவருக்கு பாஜகவுல என்ன பிரச்சனை அவருக்கு இப்போ? அவருக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை, முக்கியத்துவம் எதுவுமே வந்து பாஜகவ தவிர வேற எந்த கட்சியும் குடுத்திருக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் தான். அதற்கெல்லாம் வந்து அவர் காலம் முழுவதும் நன்றியோட இருக்கணும். அதற்கு தகுந்த மாரி அவரும் வந்து உழைப்ப குடுத்திருந்தாரு. இவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம, ஒரு மனுஷன் இவ்வளவெல்லாம் உழைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் உழைச்சிருக்காரு. அதற்கான பலனையும் பாஜக அனுபவித்திருக்கிறது. 2024ல 18.5%. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு அது அந்த 18.5% வந்து எப்ப வரைக்கும் இருந்தது? 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 18.5% பாஜக வாங்குனது ஓட்டு இருந்தது. தேர்தலுக்கு அப்புறம் அது காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வந்து வெறும் 3%. அதுக்கும் வந்து முட்டு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இல்ல நாங்க வந்து போன தடவ வாங்குனத விட கரெக்ட்டா தான் வாங்கியிருக்கோம். எங்க ஓட்டு சதவீதம்லாம் ஒண்ணும் குறையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கீழ விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல அப்படிங்கிற கதைங்க. அப்ப இப்போ அண்ணாமலை வந்து மறுபடியும் பொறுப்பெடுத்தாரு அப்படின்னா, அவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த 2%, 3% இருந்தத மறுபடியும் வந்து 10%, 11% கொண்டு போகணும். அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு? அதற்கு டைம் இருக்கா இன்னைக்கு? சரி அப்படியே அவர் கொண்டு போறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இவங்கெல்லாம் ஒத்துழைப்பு குடுக்க போறாங்களா? இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒத்துழைப்பு குடுத்திருக்காங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார். சரி எனக்கு பொறுப்பு குடுக்குறாங்க, நான் பண்றேன். ஓகே. ஆனா இங்க என்ன யாரு ஒத்துழைக்கிறாங்க? எல்லாம் அவங்கவங்க பொறுப்புல இருக்கணும். 2024ல தேர்தல்ல போட்டியிட்டவங்களே 2026லயும் போட்டியிடுறாங்க. எம்பி எலக்ஷனுக்கு வேற, எம்எல்ஏ எலக்ஷனுக்கு வேற அப்படிங்கிறது கூட கிடையாதே இங்க கட்சியில. எல்லாத்துக்கும் நான் தான் வருவேன் அப்படின்னா, அப்ப இதுவே வந்து 2029ல நடக்காதுன்னு என்ன அர்த்தம் நிச்சயம்? இப்ப இவர் மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் தலைவராகிறாரு. தலைவராகி மறுபடியும் வந்து கட்சியை வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. கட்சி வளருது. ஒரு மொமெண்டம் கிடைக்குது. 2029ல ஓகே அண்ணாமலை தலைமையில் பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு கருத்து கணிப்புகள் எல்லாம் சொன்ன உடனே, இவங்க என்ன பண்ணுவாங்க? நேரா டெல்லி ஃபிளைட் புடிச்சு, அங்க போய் வந்து அமித்ஷா கால்ல விழுந்து, அங்க போய் மத்தவங்க கால்ல எல்லாம் விழுந்து, எனக்கு சீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு,
மறுபடியும் அதே எல் முருகனும், அதே தமிழிசையும், அதே வானதியும் வந்து சீட்டை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு, இதுக்கு தான் அண்ணாமலை கட்சி விலகணுமா? அப்போ அவருடைய லாயல்டீஸ இப்ப வரைக்கும் ஒதுக்கி தள்ளுறாங்க. அது கண்முன்னா நடந்தது தானே. எஸ்.ஜி. சூர்யாவுக்கு சீட் தரல, வினோத் பி செல்வத்துக்கு சீட்டு தரல, அஸ்வத்தமனுக்கு சீட் தரல, அமர் பிரசாத் ரெட்டிக்கு சீட்டு தரல. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு சீட்டு கொடுத்து தான் இன்னைக்கு தாவேகா ஜெயிச்சிருக்கு. இவங்க அவங்களுக்கெல்லாம் சீட்டே கொடுக்காம அந்த தொகுதியை கூட கேட்டு வாங்காம ஒதுக்குற அளவுக்கு இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அப்புறம் இங்க உட்கார்ந்து அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து ஒரு காரணமாக இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவெடுப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான காரணம். சார் அதுதான் சார் என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு தனி கட்சி தொடங்குனா இவருடைய இப்ப இருக்கிற இவருக்கு ஒரு 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 ஆடியன்ஸ் உருவாயிருக்காங்க. அது வந்து நான் பார்க்கறது எப்படின்னா, ஒரு நேஷனலிஸ்ட், ஒரு 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 ஹிந்துத்துவ ஐடியாலஜி, ஒரு அந்த மாரி ஒரு டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ் அந்த ஒரு ஆடியன்ஸ வந்து ஒரு பெருமளவு வச்சிருக்க மாரி எனக்கு தோணுது. ஒருவேளை ஒரு தனி கட்சி தொடங்குனா, அவரு இதே ஆடியன்ஸ தக்க வைப்பாரா? இல்ல புது ஆடியன்ஸ இன்கார்ப்பரேட் பண்ணுவாரா? லைக் எனக்கு தெரிஞ்ச நான் 2, 3 பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன் நானு. மத்த கட்சி திமுக, அதிமுக ஈவன் என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் கூட சொல்லியிருக்காரு. இந்த மாரி அண்ணாமலை ஒரு நல்ல தலைவர். ஆனா அவர் ராங் பார்ட்டில இருக்காருன்னு அவரோட கருத்தா சொல்லியிருக்காரு. சோ புது ஆடியன்ஸ் அவர் இழுப்பாரா? இல்ல இங்க அவர் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து மீண்டும் தக்க வைப்பாரா? எனக்கு அதான் சார் ஒண்ணும் புரியல. தனியா போனா எப்படி அத வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணுவாருன்னு எனக்கு புரியல. உங்க பாயிண்ட் என்ன சார்? இல்ல அவரு தனி கட்சி ஆரம்பித்தால் கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட ஒரு 1 மடங்கு 2 மடங்கு ஆதரவாளர்கள் அவருக்கு இப்ப அதிகமாவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தடை என்ன அப்படின்னா பாஜக என்ற கட்சி ஒரு மதவாத கட்சி அப்படின்னு இங்க வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. பாசிச பாஜக, இந்து மத கட்சி, மதவாத கட்சி, கலவரம் பண்ண வராங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை இங்க விதைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக அண்ணாமலையை அவர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் அவர் மாதிரி ஒரு படிச்சவர் தாங்க வரணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாலுமே அவரை வெளிப்படையாக ஆதரிப்பதற்கோ அல்லது அவரை வெளிப்படையாக வந்து ஆதரித்து பேசுவதற்கோ இங்க வந்து அவங்களுக்கு தயக்கம் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அண்ணாமலையை ஆதரிச்சு பேசிட்டீங்கன்னா நீங்க வந்து சங்கி ஆயிடுவீங்க, ஆர்எஸ்எஸ் அடிமை ஆயிடுவீங்க, பார்ப்பன அடிமை, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி உங்களை பிராண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற போது அதற்கு வந்து நிறைய பேர் தயங்குறாங்க. ஆனா ஒன்ஸ் அவர் வந்து இந்த அடையாளத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு அப்படின்னா ஒரு நடிகனுக்கு பின்னாடி போகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இங்க இருக்கு. அதை வந்து பெரும்பாலும் யாரும் விரும்பல. அந்த ரசிகர்களை தவிர வேற யாரும் விரும்பல. அந்த கூட்டம் அப்படியே கண்டிப்பாக அண்ணாமலை பின்னாடி வரும். இந்த திராவிட கட்சிகள் பின்னாடி போகாம இவர் பின்னாடி வரும். பிளஸ் 2024ல பாஜகவுக்கான அந்த 11% வாக்குகள் வாங்கினாரு. பட் அதுல இருந்து வந்து இப்போ ஒரு 3% தான் விழுந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய வாக்குகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்க 2024ல வந்து 47 லட்சம் ஓட்டு வாங்கினோம். ஆனா 2026ல 57 லட்சம் வாங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 57 லட்சத்துல அதிமுகவுடைய வாக்குகள் இருக்கு. முழுசா ஷிஃப்ட் ஆகல அப்படின்னாலுமே கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த 2024 தேர்தல்ல முழுக்க முழுக்க அது வந்து பாஜகவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா பாஜக தான் அந்த கட்சியுடைய அந்த கூட்டணியுடைய தலைமையா இருந்தது. பிளஸ் 234 தொகுதியிலையும் வாக்கு வச்சிருக்கிற ஒரு கட்சியாக வந்து அந்த அந்த கூட்டணியில பாஜக மட்டும்தான் இருந்தது. அந்த கூட்டணியில இருந்த மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாக்கெட்ல தான் வந்து ஓட்டு இருந்தது. சோ அந்த டிஃபரன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பத்தி பேசணும். அப்போ இப்ப வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவரை ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 2026ல என்ன நடந்தது? அந்த தேர்தல் என்ன நடந்தது அப்படின்னா பாஜகவுக்கு விழுந்த அந்த 11.5%த்துல நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, விஜய்க்கு மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நேத்து கூட வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். பாஜகவுல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8% வந்து டிவிகேவுக்கு போயிருக்கு. நான் அது வந்து சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பேசுற வரைக்கும் இல்ல பாஜகவுல இருந்து அந்த ஓட் டிரான்ஸ்பர் போகாது, திமுகவுல இருந்து போகும், அதிமுகவுல இருந்து போகும், நாம் தமிழர் கட்சியில இருந்து போகும், பிசிக இவங்க எல்லாருமே வந்து விஜய் கிட்ட வந்து லூஸ் பண்ணுவாங்க. ஆனா பாஜகவுல இருந்து அங்க போகாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துல பாஜகவுல இருந்து கிட்டத்தட்ட வந்து 8% வரைக்கும் அந்த வாக்குகள் அங்க போயிருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம்
அண்ணாமலைக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான். அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடல, அண்ணாமலை தலைவர் பதவியில இல்ல, அண்ணா இங்க ஓட்டு போட்டாலும் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சவங்க அப்படியே விஜய்க்கு மாத்தி குத்திருக்காங்க. சோ அப்ப அந்த வாக்குகளும் அண்ணாமலை அவர்களுக்கு திரும்ப வரும். அதே மாதிரி சமுதாய வாக்குகள், சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த காஸ்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக விஜய் பக்கம் வந்து நிற்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் திருமாவளவன் அங்க இருக்காரு. திருமாவளவன் அங்க இருக்கிற போது இதுவரைக்கும் வந்து அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர். இப்பவும் அவர் அப்படிதான். ஆனா அந்த கூட்டணி காஸ்ட் நியூட்ரல் கிடையாது. அப்போ அந்த மாதிரியான அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் வந்து பெருசா இருக்கு. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அவருக்கான இடம் ரொம்ப பெருசா இருக்கு. அவர் இறங்கி அடிச்சு ஆடி வேலை பார்த்தாரு அப்படின்னா கரெக்டா இருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிக்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைமிங். தேர்தல் முடிஞ்சு 1 மாசத்துக்கு அப்புறமா ஒரு கட்சியை புதுசா ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது அதுல டைமிங்கே கிடையாது. இப்ப நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணும் பண்ண போறதும் கிடையாது. மேபி இப்ப உடனே வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கலாம். இன்னைக்கு வந்து மீடியாவுடைய பசிக்காக வந்து அவங்களும் வந்து நிறைய கவரேஜ் கொடுப்பாங்க. அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, இதை பண்றாரு, அதை பண்றாருன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மொமெண்டம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து அப்படியே டெட் ஆயிடும். சோ அந்த மொமெண்டத்தை வந்து நீங்க மறுபடியும் தேர்தல் நெருக்கத்துல தான் வந்து நீங்க கொண்டு வரணும். விஜய்க்கு இருந்தது அந்த மொமெண்டம். அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஏன்னா அவர் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த கூட்டணி மாற்றங்கள்ல இருந்து அத்தனையும் வந்து நிறைய நடந்துகிட்டே இருந்தது. விஜயும் வந்து தொடர்ச்சியா அதை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படிங்கிற போது அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க தேர்தல் முடிஞ்சு இன்னும் எலெக்ஷனுக்கு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து 3 வருஷம் இருக்கு அப்படிங்கிற போது இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேர்தல் வரைக்கும் அதை வந்து சஸ்டெயின் பண்ணி கொண்டு போக முடியுமா, அதுக்கு என்ன பிளான் இருக்கு அப்படிங்கறத எல்லாம் பத்தி யோசிக்கணும். பட் அதையெல்லாம் தாண்டி இந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸையே பத்தி யோசிக்காம எப்படி விஜய் ஜெயிச்சாரோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் களமிறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அதே சமயம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய வைல்டு இமேஜினேஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பாஜகவிலேயே இருக்க போறாரா, இல்ல வந்து வெளியில வர போறாரா, ராஜினாமா பண்ணிட்டாரா, இல்ல தனிக்கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல அரசியலை விட்டே விலக போறாரா, இல்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் மாதிரி ஏதாவது நடத்த போறாரா, ஏற்கனவே எண் மக்கள் யாத்திரை மாதிரி ஏதாவது நடத்த போறாரா, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம முழுக்க முழுக்க வந்து கற்பனையில மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்வையாளர்கள் அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே போல இன்னொரு ஒரு என்னோட இது கடைசி கேள்வி சார். இன்னொரு இதுவும் ஒரு தகவலா தான் பரவி வந்தது. ரஜினி அவர்களுடைய நேரடி ஆதரவு அந்த கட்சிக்கு இருக்குமா? அது அது மூலம் அந்த சப்போர்ட்ல வந்து அண்ணாமலை வந்து அவரோட கட்சியை வந்து எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இது எந்த அளவுக்கு சார் ஒரு நம்புற இல்லைங்க. மாதிரி இருக்கு? அதாவது தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வதந்திகளுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை வந்து யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. நான் இது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பதில் சொல்லிடுறேன் நானு. ஏன் வந்து ரஜினி பேரை இழுக்கணும் போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. எதற்காக வந்து ரஜினி பேரை இழுக்கணும்? எத்தனையோ ஆஹ், தொழிலதிபர்கள் இங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. மக்களே வந்து அவருக்கு பணம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா ரஜினி பேரை ஏன் இழுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜினி அரசியலுக்கு வரும்போது என்ன நடந்தது? அவருக்கு என்ன மாதிரியான பெயர் சூட்டினார்கள்? அவரை வந்து யார் பேக் பண்றதா சொன்னாங்க? பாஜக. அவர் வந்து பாஜகவுடைய பி டீம் தான் வருகிறார். அவரை வந்து பாஜக தான் இயக்குகிறது, RSS தான் இயக்குகிறது. பாஜகவால நேரடியாக வெல்ல முடியாது என்பதால் ரஜினியை களம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கமலுக்கும் அதே தான் சொன்னாங்க. ஆனா கமல் வந்து யாருடைய பி டீமா இருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப தெரியும். அப்போ அதே மாதிரியான ஒரு நெரேட்டிவை இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு இறக்குறாங்க அப்படின்னா, இப்ப அண்ணாமலை நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நம்ம வச்சுக்கலாம். உண்மையிலேயே வந்து ரஜினி அவர்கள் பின்னணியில இல்ல அப்படின்னாலுமே
அந்த இவங்க வந்து பேசி பேசி அதை உண்மையாக்கிடுவாங்க. பாருங்க ரஜினி பின்னாடி இருக்காரு. ரஜினி வந்து எப்படி கட்சி அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ, அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ, அப்ப வந்து அவரை பாஜக வந்து இயக்கியதோ, அதே மாதிரி இன்னைக்கு அண்ணாமலையை பாஜக இயக்குகிறது. எப்படின்னாலும் இதைத்தான் சொல்லப் போறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து அமித்ஷாவையும், மோடியையும் நேர்ல பார்த்துட்டு வந்து அவர் அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா இத வந்து இந்த வதந்திக்கு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும். ஒரு கிரெடிபிலிட்டி ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? அப்போ ஏற்கனவே ரஜினி இந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்தார். ரஜினிக்கு வந்து அந்த டைம்ல ரஜினியுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசப்பட்டாரு. அப்ப அவரு வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அதே டெம்ப்ளேட் தான், அதே ஃபார்முலா தான் அப்படின்னு மக்களை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வதந்தியை முன்கூட்டியே உருவாக்குவது. இதெல்லாம் வந்து அரசியல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும். சும்மா போட்டு வைப்பாங்க. இது வந்து நாளைக்கு தேவைப்படுமா தேவைப்படாதான்னு அவங்களுக்கு தெரியாது. தேவைப்படும் போது இந்த பொய்யை சொல்ல முடியாது. அப்ப முன்னாடியே ஒரு பொய்யை சொல்லி வைக்கணும். ஒரு வதந்தியை கிளப்பி விடணும். அப்படி கிளப்பி விட்டதுனால விடும்போது இது ரஜினி அப்படிங்கிற பெயர் சொன்ன உடனே என்ன ஆகுது? விஜய் தரப்புல விஜய் பக்கம் டென்ஷன் ஆகும். அப்ப ஏற்கனவே வந்து ரஜினியை பத்தி இங்க நிறைய வதந்திகள் போயிட்டு இருக்கு. ரஜ விஜ விஜய் வந்து ஜெயிச்சதுனால ரஜினிக்கு பொறாம. விஜயை வந்து ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிறதுக்கு ரஜினி வந்து புரோக்கராக செயல்பட்டார். இப்படி எல்லாம் வந்து வதந்திகள் போயிட்டு இருக்கிற போது, இப்போ அண்ணாமலை வருகிறார் அப்படிங்கிற போது, அதுக்கு பின்னாடி ரஜினி இருக்காருன்னு நீங்க கிளப்பி விட்டீங்க அப்படின்னா, எடுத்த உடனே நீங்க வந்து விஜய் தரப்புக்கு அண்ணாமலை எதிரியாகிடுவார். ஏன்னா அவருக்கு பின்னாடி ரஜினி இருக்காரு. ரஜினியை வந்து விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது. அப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவது, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சூழலை கிரியேட் பண்றதே இந்த மாதிரி வதந்திகள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இத வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மீடியா வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டீம் கூட வேலை பார்க்கலாம். இப்ப இங்க வந்து பெண் டீம் இருக்கிற மாதிரி, இங்க வந்து ரூட் டீம் இருக்கிற மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒரு டீம் வந்து வேலை பார்க்கலாம். ஏன்னா இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இது வந்து யாருக்கு சாதகமானது இந்த செய்தி அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டா புரியும். இது எல்லாமே வதந்திகள் அப்படிங்கிறது. ரஜினி பின்னாடி இருக்காரு அப்படிங்கிற அந்த செய்தி எந்த விதத்திலும் அண்ணாமலைக்கு சாதகமானது இல்லைல்ல. கண்டிப்பா வந்து அது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தானே சாதகம். அதை சொல்லி அண்ணாமலையை எதிர்க்கலாம். அதை சொல்லி இந்த விஷயத்த வந்து அடிக்கலாம். அப்போ இந்த மாதிரி செய்திகளை கிளப்புறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொய்ய வந்து உண்மையாக்குற வித்தை. இத வச்சு மேலும் பல சண்டைகளை கிளப்பி விடுறது, மேலும் பல பிரேக்கிங் நியூஸை வந்து கிளப்பி விடுறது, அதன் மூலமா மீடியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சஸ்டெயின் பண்றது. இது தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு அவர் வந்து 1996ல அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப இருந்து அவர் வரல அப்படின்ட்டாரு. அவர் வரேன்னு சொன்னது எப்போ? 2017ல. ஆனா இன்னைக்கு மீடியா முதற்கொண்டு என்ன சொல்லி அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அவரு வரேன் வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையால என்ன நடந்தது? அவரு அவர் எப்பவெல்லாம் வந்து படத்தை ரிலீஸ் பண்றாரோ, எப்பவெல்லாம் வந்து அவர் ஏர்போர்ட் போறாரோ, உடனடியா வந்து ரஜினி அரசியலுக்கு வருகிறார்னு செய்தி போட்டது யாருன்னா மீடியா. அவர் எதுவுமே சொல்லல. அவர் எப்பவுமே வந்து நான் அரசியலுக்கு வரேன் வரல அப்படிங்கறது சொல்லவே இல்லை. அவர் மேல கை காட்டிட்டு போயிட்டே இருந்தார். அவருடைய ஒரே பதில் அது மட்டும்தான். ஆனா இங்க என்ன நடந்தது? மீடியா தான் வந்து அந்த செய்திகளை தொடர்ச்சியாக பரப்பிக் கொண்டே இருந்தது. காரணம் அவங்களுடைய அந்த பரபரப்புக்காக. அதுக்கு ரஜினி என்ன பண்ணுவாரு? ஆனா கடைசியில இந்த மீடியா பழிய தூக்கி யார் மேல போட்டாங்க? ரஜினி மேல போட்டாங்க. விகடன் முதற்கொண்டு என்ன எழுதுவாங்க அப்படின்னா, அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ரசிகர்களையும் மக்களையும் ஏமாற்றி விட்டார்னு எழுதுவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா அண்ணாமலையுடைய கேஸ்லயும் அதே தான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நல்லா பாருங்க. அண்ணாமலை ராஜினாமா செய்ய போறத அவரும் சொல்லல. ராஜினாமா செஞ்சுட்டாரு அப்படிங்கறத பாஜகவும் வந்து உறுதிப்படுத்தல. ஆனா அவர் வந்து ராஜினாமா செய்ய போகிறார், புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறார்னு கிளப்பி விட்டது யாரு? மீடியா. அதே மீடியா நாளைக்கு வந்து அவர் பாஜகவிலே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மாநில தலைவர் பதவி கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வந்து வேற ஏதாவது பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மீடியா எப்படி எழுதும் தெரியுமா? அண்ணாமலை வந்து பிளாக்மெயில் செய்தார். தனக்கு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வேணும்னே ராஜினாமா பண்றேன் நாடகம் போட்டிருக்காருன்னு பேசுவான். கரெக்ட் சார், கரெக்ட்.
கரெக்ட். உண்ம. நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். என்னது இந்த செட்டப் அதுக்காக தான் உருவாகுதுங்கிற மாரி. எப்படியாவது எக்ஸாக்ட்லி. நடக்காம போனா இப்படி போட்டுறலாம் அப்படி. அப்போ நீங்க எதுவுமே 2மே நடக்கல. அவர் ராஜினாமாவும் செய்யல. நான் சொல்றது வந்து ஒருவேளை அவர் மாநில தலைவர் பதவி குடுத்தாங்க அப்படின்னா, அவர் ராஜினாமாவும் செய்யல. கட்சி தலைமையும் அவர் வந்து கண்டிக்கல. எதுவுமே பண்ணல. கட்சி தலைமையும் அண்ணாமலையும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு திட்டம் போட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் பேசி அவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ள இவங்க வந்து இதையெல்லாம் கிளப்பி விட்டு மோடியும் அமித்ஷாவையும் பிளாக்மெயில் செய்திருக்கிறார்கள். இல்லைன்னா நான் வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவர் வந்து கெஞ்சி கூத்தாடி இப்படியெல்லாம் எழுதுவாங்க. இந்த மீடியா தான் வந்து இருக்கிறதுலயே இந்த 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள். இந்த மீடியா கிளப்புறதுதான் இத்தனையும். இல்லைன்னா தமிழ்நாடு கண்டிப்பா உண்மையிலேயே சுபிட்சமா இருக்கும். உண்மை சார். கடைசி 4 நாள் வந்து விஜயை விட்டுட்டாங்க எல்லாரும். இந்த டாபிக் எடுத்து நல்லா எல்லாருக்குமே ரேட்டிங் நல்லா போயிடுச்சு. அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் என்ன உண்மையா போட்டுடுச்சுன்னா, நேஷனல் மீடியாவும் அதை பிக் பண்ணி அதனாலதான் சார் எல்லாரும் வந்து இது ரொம்ப ஆஹா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பெரிய பெரிய நேஷனல் மீடியாலாம் கிட்டத்தட்ட ரிப்பப்ளிக்லாம் நேத்தியே முந்தா நாளா நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் அண்ணாமலை ரிசைன்ஸ் அப்படின்னு தான் அப்படியே போட்டாங்க அவங்க. ஆமா. அதனாலதான் எல்லாருக்குமே வந்து ஒரு இது வந்துச்சு சார். ஓகே சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய நேரத்தை வந்து இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச்.